4 நிறுவனங்களுடன் புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் 4 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். புதிய 4 நிறுவனங்களுடன் முதலமைச்சர் விஜய் தலைமையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. என்னென்ன நிறுவனங்கள், முழு விவரங்கள்? 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் இன்று கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. சுவிட்சர்லாந்தை சார்ந்த சப் மற்றும் ஜெர்மனியை சார்ந்த நாட்டாக்ஸ் ஆகிய 2 முன்னணி உலகளாவிய நிறுவனங்கள் தமிழ்நாட்டின் சென்னையில் தங்கள் மையங்களை முதல் முறையாக அமைக்க இருக்கின்றன. சப் நிறுவனம் அமைக்க உள்ள உலகளாவிய திறன் மையம் 220 நபர்களுக்கும், நார்டெக்ஸ் நிறுவனம் அமைக்க உள்ள ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம் 1000 நபர்களுக்கும் வேலைவாய்ப்பை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 2 நிறுவனங்களாலும் மொத்தம் 1220 நல்ல ஊதியம் தரும் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட இருக்கின்றன. இந்த முதலீடுகள் உயர் மதிப்புடைய உலகளாவிய திறன் மையங்கள் மற்றும் ஆராய்ச்சி நடவடிக்கைகளுக்கான முக்கிய சர்வதேச மையமாக சென்னை மாநகரின் நிலையை மேலும் வலுப்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உயர்கல்வித்துறையில் ஆஸ்திரேலியாவின் முன்னணி ஆராய்ச்சி சார்ந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றான மேற்கு ஆஸ்திரேலியா பல்கலைக்கழக மானியக் குழுவின் 2023ஆம் ஆண்டின் ஒழுங்குமுறையின் கீழ் இந்தியாவின் தனது வளாகத்தை சென்னை நகரில் நிறுவ இருக்கிறது. இது தமிழ்நாட்டில் அமைய உள்ள முதல் சர்வதேச பல்கலைக்கழகமாகும். இந்த பல்கலைக்கழகம் QS உலக பல்கலைக்கழக தரவரிசையில் 77வது இடத்தை பெற்றிருக்கிறது. சென்னை வேளச்சேரியில் சுமார் 50,000 சதுர அடி பரப்பளவில் அமைய உள்ள இந்த வளாகம் மூலம் சுமார் 125 கோடி ரூபாய் முதலீடு உருவாக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் 200க்கும் மேற்பட்டோருக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மோட்டிவ்லிங்க் காஞ்சிபுரம் மாவட்டம் சிப்காட் பிள்ளைப்பாக்கம் தொழில் பூங்காவில் 300 கோடி ரூபாய் முதலீட்டில் உற்பத்தி நிலையம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. இந்த 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. இந்நிறுவனங்களின் முதலீடுகளை எளிதாக்குவதற்கும் அவற்றின் செயல்பாடுகள் தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக அமைய தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வழங்கும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் உறுதியளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.